வணக்கம் இனிய உறவுகளே, இன்னைக்கு நாம மிக சுவையான சுலபமான எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த சாம்பாரை தான் செய்ய போறேங்க. வாங்க சமைக்கலாம். இந்த சாம்பாரை தாராளமா 7 பேர் சாப்பிடலாங்க. ஒரு குக்கர்ல நல்லா கழுவிய துவரம் பருப்பு 300 கிராம், மூன்று பெரிய தக்காளி, 1½ பெரிய வெங்காயம், 12 to 15 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு புளி, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2½ ஸ்பூன் சாம்பார் பவுடர், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இதோட 750 ml தண்ணீர் சேர்த்து 3 விசில் வரும் வரை வேக விடுங்க. நல்ல வாசனையான சாம்பாருக்கு 4 டிப்ஸுங்க. அதுல முதல் டிப்ஸ், வேக வைக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து வேக வைங்க. அப்படி வேக வச்சா நல்ல மணமா இருக்குங்க சாம்பார். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆவியெல்லாம் அடங்கியவுடன் திறந்து அதுல காய் சேர்த்து இன்னும் ஒரு விசில் விடுங்க. இரண்டாவது டிப்ஸ், நாம சேர்க்கும் காயை தனியாக ஒரு பாத்திரத்துல வைத்து வேக வைக்க கூடாது. அப்படி வேக வச்சா காயோட சுவை சாம்பார்லயும் சாம்பாரோட சுவை காயிலும் இருக்காதுங்க. எப்படிடா தனித்தனியா காயை பொறுக்குவது என்று நினைக்காதீங்க. நமக்கு சுவையான சாம்பார் வேணும்னா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் தானே ஆகும். ஆனா சாம்பாரோட சுவையே பிரமாதமா இருக்குங்க. நான் இங்க முருங்கைக்காய் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது சாம்பாருக்கு போடுற காயை நீங்க சேர்த்துக்கலாம். மூன்றாவது டிப்ஸ், பருப்பு அதிகமா குழைய வேக வைக்க கூடாதுங்க. அதிகமா கடையும் கூடாது. அப்படி வேக வைத்தால் சாம்பார் நல்லா இருக்காதுங்க. கஞ்சி போல சாம்பார் திக்காக ஆயிடும். பாருங்க, இந்த பதத்துல பருப்பை கடையணும். இப்ப தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ந்தவுடன் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 பாகம் வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கியவுடன் இதோட 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா பெருங்காயம் சேர்க்கலாம். உங்ககிட்ட வடகம் இருந்தா கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப வாசனையா இருக்கும். இப்போ இதோட நாம எடுத்து வச்சோம் அந்த காயையும் பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 3/4 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க விடுங்க. உப்பு சரி பார்த்து தேவைப்பட்ட சேர்த்துக்கங்க. 4வது டிப்ஸ், சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் கொதிக்கும் போது போடணுங்க. இது நல்லா சுவையும் வாசனையும் தரும். எல்லா சாம்பார் பவுடரும் இப்ப போட்டா என்ன என்று நினைக்காதீங்க. அப்படி செய்தால் பச்சை வாசனை வரும். சாப்பிடும் போது காரம் அதிகமா தெரியுங்க. பாருங்க, நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்மோட சுவையான நல்ல மணமான சாம்பார் ரெடி. இது சாதம், இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்குங்க. இது போல சாம்பார் செஞ்சு பாருங்க, நிச்சயமா பாராட்டு உங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and please subscribe. நன்றி, வணக்கம்.